ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். அம்மாசிக்கு செஞ்ச வடை பார்த்திங்கன்னா மிச்சம் இருந்தது. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் நான் இதை வடைக்கறி செஞ்சிடலான்ட்டு அதை போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோன்னு பட்டை, லவங்க, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு அதிலே வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் தக்காளி போட்டு அதிலே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே வடையிலேயே நம்மளுக்கு உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்ச அந்த வடையும் நம்ம இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு எடுத்து கிளறிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி கிளறி எடுத்தோம்னா நம்மளுக்கு வடைக்கறி ரெடி. அவ்வளோதான், வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இது. சப்பாத்திக்கு வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.